தமிழகத்தின் வரலாற்றை தலைகீழாக மாற்றிய ஒரு அமைப்பு இருந்தது. அது வந்த இடமே தெரியாமல் நிழலாய் உருவெடுத்து சமூகத்தை, அரசியல் அமைப்பை, போர்க்களத்தையே குலுக்கியது. அதுதான் பாளையக்காரர் முறை. 1530களில் தென்னிந்திய அரசுகளின் களத்தை அதிர வைத்த புதிய சக்தி உருவானது. வரலாற்றாளர்கள் சொல்வது என்ன தெரியுமா? இந்த முறை வாராங்கல் காகதிய அரசிலிருந்தே வந்ததாக கருதப்படுகிறது. இந்த பாளையக்காரர் யார்? பொதுவான நில உரிமையாளர்கள் அல்ல, ராஜாவுக்கு நேரடியாக பொறுப்பான, போர் வெடித்தால் உடனே படையுடன் களமிறங்க வேண்டிய அந்தரங்க வீரர்கள். அவர்களுக்கு கிடைத்தது பெரும் நிலப்பகுதி, படை நடத்தும் அதிகாரம், மாவட்டத்தை போல ஒரு பாசறை, வரி வசூல் செய்யும் உரிமை. அதற்கு முன்பு சீர்வைக்காரர்களும் தலையாரிகளும் காவலுக்கும் வரி வசூலுக்கும் பொறுப்பு. ஆனால் பாளையக்காரர் முறை வந்ததும் அவர்களெல்லாம் ஒரே அடியில் பாளையக்காரர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டார்கள். இது வெறும் நிர்வாக மாற்றமா? இல்லை, ஒரு புதிய அதிகார வர்க்கம் பிறந்த தருணம். இப்போ சொல்றாங்க, தமிழ்நாட்டின் பின்னர் நடந்த எல்லா கிளர்ச்சிகளுக்கும், போராட்டங்களுக்கும், அரசியல் மாற்றங்களுக்கும் அடித்தளமே இந்த பாளையக்காரர் முறைதான். அடுத்த பகுதியிலே இந்த பாளையக்காரர்கள் எப்படி பேரரசுகளையே சவாலுக்கு அழைத்தார்கள், எந்த பாளையக்காரர் வரலாற்றையே எரிச்சலூட்டினார்கள், அதிர வைக்கும் உண்மை வந்து கொண்டிருக்கிறது. காத்திருங்கள்.